இந்த நிலக்கரி ஊழல் பத்தி நீங்க ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கீங்க, கட்டுரைகள்ல எழுதிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ஒரு வழக்க வந்து இந்த விவகாரத்தை வந்து விசாரிக்க அனுமதி குடுத்துட்டாங்க. அப்படி இருக்கப்ப இந்த சந்திப்பு சில நாட்கள்லயே நடக்குது அப்படின்றப்ப, இது 2ம் ஒன்றுக்கொண்ணு இன்டர்லிங்க் ஆனது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆகியிருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து ரொம்ப வலுவாக எழுகிறது. ரொம்ப ஓகே. முக்கியமாக என்னன்னா, இன்றைய தினம் நம்ம பேசக்கூடிய இன்றைய தினம் வரை அதானி வந்து யாரை சந்தித்தார்? ம். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தாரா? ம். அல்லது சபரீசனை சந்தித்தாரா? யாரை சந்தித்தார் என்று பல விஷயங்கள் மீடியாக்கள்ல, நியூஸ் பேப்பர்லாம் எழுதப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்திலிருந்தோ டிஐபிஆர்லேருந்தோ இன்னி வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணாங்களா இல்லையா, அது என்ன அஜெண்டால மீட் பண்ணாங்கங்கிறது சொல்லப்படலை. அப்போ இந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத சந்திப்பு பல சந்தேகங்களை எழுப்புகிறது. இப்போ அவர் மருமகனை சந்தித்தாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அந்த சந்திப்பை பற்றி ஒரு அரசாங்கம் வெளியிட முடியாது. ஆனால் அரசாங்கம் முதலமைச்சரை சந்தித்தாரா இல்லையா, முதலமைச்சரை சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எதற்காக சந்தித்தார்? அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த அதானி ஊழலானது 2018 நாங்கள் புகார் கொடுத்த உடனேயே நாங்கள் அப்பொழுதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும், இதை மேலே எஃப்ஐஆருக்குன்னு கேட்டிருந்தோம். நாங்கள் ஆட்சி அமைத்ததும் கண்டிப்பாக இதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார். அவரே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கவர்னரை சந்தித்து இந்த ஊழல் மீது விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதையெல்லாம் சொல்லிவிட்டு 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என்ன காரணம், ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல? எங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதானி இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு வராங்க. ஸோ திமுகவுடன் மிக நெருக்கமாக அதானி குழுமத்தினர் இருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு ப்ரெஷர் அவர்களுக்கு இருக்கிறது, ஏதோ ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் பேக்ரவுண்டில் இருக்கிறதோ என்ற மிகப்பெரிய கேள்வி வந்து எழும்புகிறது. ஏன்னா 2023 ரொம்ப அழுத்தங்களை பிறந்து அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கு அப்புறம் நான் மீண்டும் லெட்டர் எழுதின பிறகு பிப்ரவரி 2023 லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி கேட்குறாங்க அரசாங்கத்திடம். ஆமாம், இதில் வந்து அறப்போர் கொடுத்த புகாரில் முகாந்திரம் இருக்கிறது, நாங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் இதன் மீது எந்த விதமான அனுமதியும் கொடுக்காமல் வச்சிருந்தாங்க. நான் பல முறை நான் வந்து போய் கேட்டேன், என்ன காரணம், ஏன் எனக்கு வந்து சொல்லுங்க. அப்போ இதில் வந்து ஏதாவது, ஏன்னா பல ஆதாரங்கள் நம்ம முன் வச்சிருக்கோம். ஒன்று வந்து எப்படி வந்து அதானி குழுமத்திடம் இருந்து 1.19 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி 2012 முதல் 16 வரை வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் இன்னும் 2-3 பேரிடம் வாங்கியிருக்கிறாங்க. இது எப்படி சந்தை மதிப்பை விட $20 ஒரு மெட்ரிக் டன்னுக்கு $20 அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படி தரம் குறைந்த நிலக்கரியை மிக அதிகமான தர நிலக்கரி போல வித்திருக்கிறாங்க, ஏமாற்றி வித்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஃபினான்ஷியல் டைம்ஸும் நாம் கண்டுபிடித்த அதே டெண்டரில் இந்தோனேஷியாலேருந்தே கிளம்பினது 3500 கிலோ கலரி தான் கிளம்பியிருக்கு அந்த ஷிப்ல. அதை ஆனால் அதான் இங்கே 6000 கிலோ கலரி என்று ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள். $28 தான் அங்கே பில்லிங் நடந்திருக்கு. ஆனால் அதை $92 என்று இங்கே மின்சார வாரியத்திற்கு வித்திருக்கிறாங்க அதானி. அப்போ எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது என்பதற்கான அந்த நாங்கள் வெளியிட்ட அந்த டெண்டர்களில் ஒரு சில ஷிப்மெண்ட்டுக்கு இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸும் வெளியிட்டிருக்கிறாங்க.